பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 12 verse 13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இது எகிப்தில் கர்த்தர் அந்த தலைச்சன்கள் எல்லாம் அவர் சங்கரிக்கும்படிக்கு அப்படியாக கர்த்தர் தீர்மானித்திருக்கும் பொழுது கர்த்தர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்ன என்று சொன்னால், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அழிக்காம அவங்களுடைய வீடுகளில் அழிவுகள் வராமல் இருப்பதற்கு அவங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஆண்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு வயதான ஒரு பழுதற்ற ஒரு ஆண் ஆட்டுக்குட்டி அவங்க தெரிந்து கொண்டு அதை அடித்து அந்த இரத்தத்தை அவங்க நிலைக்கால்களையும் அந்த நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலையும் 2 நிலைகளிலையும் அவங்க பூச வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நான் எகிப்தில் அழிக்கும் பொழுது அந்த ரத்தத்தை கண்டு உங்கள் வீடுகளை நான் கடந்து போவேன். அதான் பாஸ் ஓவர். அதை நான் கடந்து போவேன். அப்போ உங்களுக்குள்ள அழிவுகள் வராமல் இருக்கும் என்று சொல்லி. அப்போ எகிப்தில் என்னென்னா பயங்கர சங்காரம் உண்டான சங்காரக்காரன் எல்லா மனுஷர் முதல் மிருகங்கள் வரைக்கும் அதை எல்லாருடைய தலைச்சன்களையும் கர்த்தர் அடித்தார். இப்போ பெரிய சங்காரம் உண்டானது. அதன் பிறகுதான் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து போகிறதுக்கு அனுமதி கொடுப்பார் இல்லையா? இதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவங்க அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை பூச வேண்டும். அது கர்த்தருடைய பஸ்கா என்று சொல்லி பாஸ் ஓவர். அதுதான் இல்லையா? இன்றைய தினம் வரைக்கும் யூதர்களால் அது கொண்டாடப்படுகிறது. நம்மளும் இந்த நாட்களில் அந்த ஹோலி வீக்கில் அந்த பாஸ் ஓவர் இல்லையா, அந்த கடைசி போஜனம், அதை தான் நம்ம தேர்ஸ்டே அதெல்லாம் அதை நம்ம நினைவு கூர்ந்து அதை நம்ம செய்கிறோம் இல்லையா? எப்படி அவங்க ஒரு பழுதற்ற ஒரு ஆண்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை நிலைக்கால்களை பூசினாங்களோ, அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் ரத்தம் சிந்தினார். ஆமாம். அவருடைய ரத்தம் இன்றைக்கு நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் ஸ்நானகன் ஆண்டவராய் இயேசுவை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார் இல்லையா? அப்போ ஆண்டவர் என்னன்னா அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ஆமாம். ஏன்னா இளங்கால வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தினால அல்ல, அவரோட சொந்த ரத்தத்தினால நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கோம் என்று சொல்லி நம்ம எபிரேயர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் திரு ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமாம். அல்லேலூயா. எப்படி அந்த எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பாக இருந்தது இல்லையா? சங்காரக்காரன் அந்த வீடுகளுக்குள்ள பிரவேசிக்காம அதை கடந்து போனதை போல இந்த நாளிலையும் ஆண்டவரை இயேசுவோட ரத்தம் என்னன்னா நம்முடைய நிலைக்கால்களில் நம்முடைய நெற்றியில அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்மளால மாம்ச கண்களில் பார்க்க முடியாது. ஆனா யாரெல்லாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு இயேசுவின் ரத்தம் ஒரு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்தத்தை கண்டுதான் என்ன பண்றா சத்ரு இல்லையா, நம்மளை அழிக்காதபடிக்கு இல்லையா, நம்ம வீடுகளுக்குள்ள சங்கார தூதன் பிரவேசிக்காதபடிக்கு அந்த ரத்தம் நமக்கு பாதுகாப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பழுதற்ற பலியாக இல்லையா, நம்முடைய பாவங்களை போக்குற கிருபாதர பலியாக அவர் என்னன்னா அவரை சிலுவையில ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை இல்லையா? ஒரு மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது இல்லையா? அந்த ரத்தத்தை தான் பாவ நிவர்த்தி செய்வதற்காக பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் அந்த ஆடு மாடுகளை எல்லாம் பலி செலுத்தி அந்த ரத்தத்தை கொண்டு தான்
அவங்க என்னன்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினபடினால்தான் நம்ம என்னன்னா தைரியமாக நம்ம கிருபாசனத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிற அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமே, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை எப்படி அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆண்டவரை அடிக்கப்பட்ட அந்த ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளில் ஒரு அடையாளமாக இருந்ததே ஆண்டவரை. அல்லேலூயா. அழிக்கும் வாதை உள்ள நுழையாதபடி கர்த்தர் காத்தீங்களே. நீர் எங்களுக்காய் பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் ஆண்டவரே சிலுவையில் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரை. அல்லேலூயா. எங்களுடைய பாவங்களெல்லாம் போக்குகிற கிருபாதர பலி ஆனீராப்பா. அந்த இளங்காலை வெள்ளாட்டுக்கடை ரத்தத்தினால் அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினால அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நன்றியோடு துதிக்கிறாப்பா. நம்முடைய ரத்தம் எங்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. சகல துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோப்பா. அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராப்பா உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.